வாங்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. மற்றபடி இந்த க்ரூ வந்து அசோக் டேரக்டர், ஸோ அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ நல்லா வந்திருக்காது. அதாவது டேரக்டர்லாம் வராது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஸ்பெஷலி அவர் பிகினிங்லேருந்து அன்டில் இப்போ ரிலீஸ் வரணும் எல்லா வகையிலையும் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப எஃபெக்டிவாக இந்த ட்ரெயிலர் இவ்வளோ தூரம் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா நாங்கள் பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணலை, அது அதுவாக மவுத் டாக்லேயே வந்து போனது தான். ஸோ அதுக்கு அவரோட கான்செப்ட் மட்டும்தான் காரணம். அதுக்கப்புறம் இதோட ஹீரோ கார்த்திக், இதோட ப்ரொடியூசரும் அவர் தான். ஆக்சுவலி என்னென்னா அவர் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா ஒர்க்கையும் அவர் தான் பார்த்துருக்காரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட் எதுவுமே போனதே இல்லை. இங்கே இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் இங்கே வந்து பார்த்து தான் எனக்கு பழக்கமே. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறது கார்த்திக் தான். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு பாலமுரளி சார். பிஜிஎம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. படத்தில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கும். பீச்சாங்கை அப்படிங்கிற அந்த டைட்டில் இன்னைக்கு ரொம்ப ஒரு வைரலாக போயிருக்கு, ட்ரெய்லரும் சரி எல்லாமே சரி. பட் ஆனால் சில பேர் வந்து பீச்சாங்கையா ஏன்னா அது கேவலமாக இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா வந்து பீச்சாங்கைங்கிறது வந்து ஒரு சென்னையில் ஒரு கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். நம்ம சோத்துக்கைன்னு சொல்கிற மாதிரி பீச்சாங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோறுன்னு சொல்ல மாட்டோம், சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். சோறுன்னு சொன்னால் அவங்கள யாராருங்க பார்ப்போம், சாப்பாடுன்னு சொன்னால் இஸ் ஃப்ரம் சம் டீசன்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பிக் பாக்கெட்டை பற்றின கதை, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட்டை பற்றின கதை. ஸோ இதுக்கு வந்து பீச்சாங்கையோட பொருத்தமான டைட்டில் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், பீச்சாங்கை டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டார்க் காமெடி. ஸோ டார்க் காமெடி அப்படின்னோடனே ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிற விஷயங்கள் அப்படிலாம் இருக்காது. ஜாலியாக ஃபேமிலியோட வந்து நீங்கள் என்டர்டெயின் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதனோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடதுகை பழக்கமுள்ள ஒரு பிக் பாக்கெட்காரன், அவனுக்கு அந்த இடதுகை தான் எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு விபத்துக்கு அப்புறமேட்டு அவனோட பேச்சை கேட்காம போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை வந்து மெயின் லைனாக எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த பீச்சாங்கை ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கிரைம் ஸ்டோரி. பட் இதனோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து காமெடியாக பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக ஒருத்தவங்க கேட்டால் அந்த ஹம் பண்ணணும் டியூன், அந்த மாதிரி டியூனாக தான் வந்து எல்லா அஞ்சு பாட்டுமே இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு ஆல்பம்னு பார்த்தா ஒரு ரெண்டு லவ் சாங், ஒரு குத்து சாங், அப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர், அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங், அது மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னில் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்கை வந்து ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணோம். ஸ்கிரிப்டுக்கு தேவை இல்லைன்னா வேணாம், ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது இருந்தால் போதும் அப்படின்ட்டு டேரக்டரும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால வந்து டியூன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் கேட்சியாக இருக்கணுன்ட்டு நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன். நானும் டேரக்டரும் உங்கள் எல்லாருக்குமே இந்த சாங்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் முதல் 40 நாள் ஷூட்டிங் பண்ணோம். முதல் ஒரு 10 நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாஸ்க்காக இருந்துச்சு. எது கஷ்டமான பாட்டோ அது எல்லாமே முதலில் முடிச்சோம் 10 நாளில். என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரௌடு வேணும், ரியல் க்ரௌடில் எடுக்கணும், ரியல் லொக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். டேரக்டர் அதான் ஃபீல் பண்ணார். பொதுவாக எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் துணி ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு அந்தளவுக்கு ரியாலிட்டி கிடைக்காது அப்படின்றது அவருக்கு உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் என்ன பண்ணோம், சென்னையில் இருக்கிற முக்கியமான க்ரௌடட் இடத்துல எல்லாத்துலேயும் போய்ட்டு நான் ஷூட் பண்ணோம் ஒரு 10 days. அது நல்லா வந்துருக்கு படம். ஸோ இது மேலே ஆடியன்ஸு ப்ளஸ் பீப்பிள் நீங்கள் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் 10 நிமிஷம் கதையாக கேட்கும் போதுலேருந்து நான் தான் ஸ்மூது அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளே இருந்துச்சு. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும்போது கூட நல்லா நடிக்கிறாங்க, செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன். அதுதான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணோம், 3 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஓட்டின ஒரு ஸ்கிரிப்ட் அது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணோம். நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நோன் ஃபேஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடிச்சாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க, பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 வருஷமாக நல்ல படமாக தான் நாங்கள் பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் பண்ணுறதுனால, நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஓகே, நல்ல படம் தான், ஜெயிச்சிடும். கார்த்திக் சார் சொன்னார் அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அசோக் சார் ஒரு 4 years தெரியும். நானும் அந்த மாதிரி 50 லைனில் 51 ஆடிஷன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன்லாம் பண்ணிடுவார், நல்லா இருக்குன்னு சொல்லிடுவார். கடைசியில் வெள்ளையாக இருக்கீங்க, இந்த கேரக்டர் செட் ஆக மாட்டீங்க அப்படின்ட்டுவார். ஏன் வெள்ளையாக இருக்கிறது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, பட் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். பேய் செத்து போச்சு இந்த மாதிரி படங்களுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பிறகு அந்த டீசர் வந்து 1.5 மில்லியன் வியூஸ் வந்து அவ்வளோ லைக்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம். கார்த்திக் சொல்கிற மாதிரி அதாவது புது நடிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லாருமே புது நடிகர் தான் கார்த்திக் வரும்போது. அப்புறம் ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து பெரிய நடிகர் ஆகிடுவீங்க, அப்புறம் வந்து உங்கள் காட்சிகளாக நிற்பாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா அந்தளவு உங்களுடைய திறமை இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தில் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் தான். கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா நல்லா பண்ணியிருக்கார் படத்தை. எனக்கு அந்த பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் தான் நிறைய இருந்தது. என்னென்னா அந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இப்போ இருக்கிற காலகட்டம் சக்தி பொங்கிட்டார் அப்படின்றாரு. அவர் பொங்குறதுல நிறைய நியாயம் இருக்குது. என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு வாரமும் 5 படங்கள் வருது. அதில் ஒரு படமாவது காஸ்ட்டை ரிகவரி பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முக்கால்வாசி படங்கள் வந்து காஸ்ட்டை லூஸ் பண்ணி ஒரு பெரிய படங்கள் தான், ஏதோ ஒரு பெரிய படங்கள் தான் ஜெயிக்குது. ஆடிஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்னையே பார்த்தாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. பட் ஐ திங்க் குடோஸ் டு த டிரெக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் யூ ஹேட் ஃபெய்த் இன் மீ அண்ட் ஹீ டோல் மீ தட் 60 பேர் ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னை சூஸ் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஆக்சுவலி தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி தாய் வீடு படத்தை தலைவர் போட்டிருக்கிற மாதிரி ஒரு தொப்பி உள்ள ஒரு பனி. அதுக்கப்புறம் சரி எப்படி பேசலாம், நம்ம லோக்கலாகவே பேசிக்கலாம் சார், உங்களுக்கு வேறு எதுவும் வராது சார், அதே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி மெட்ராஸ் பாஷை, எல்லா படத்துலையும் மெட்ராஸ் பாஷை. சரி இது நீங்கள் ஒரு மாதிரி பேசுங்க சார் அப்படின்னாரு. சரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவோமே. என்னுடைய எல்லா கோமாளித்தனத்தையும் ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சிக்கினே ஓகே சார் ஓகே சார்ன்னு சொல்லி இந்த படத்தில் என்ன ரொம்ப ஃப்ரீயாக நடிக்க வச்சிருக்காரு. ஐம் ஷூர் யூ கைஸ் ஆல் ஆஃப் யூ will love to watch. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எக்ஸ்பிளிசிட்டாக ஹியூமரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சர்க்கிளாக டார்க் காமெடியை ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் எனிவேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீகண்டன் கிடச்சதுனால ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு என்னோட ஒர்க் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சத்யா சார் அவரோட பேக்கப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தோட கதையை வந்து அவர் வந்து மிஸ்டர் ஸ்ரீகண்டன் சாரை கூப்பிட்டுட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து முழு கதையை சொல்ல சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை ஃபுல்லாக கேட்டேன். கேட்டுட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு ஆனால் படம் பார்க்கலான்னா வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. அந்த படத்தை பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் மேட்டர் தான் அவர் டச் பண்ணியிருக்காரு. அதனால இந்த படம் மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். எல்லாருமே நம்ம லைஃப்ல பேப்பர்ல படிக்கிறது, நம்ம காதில் கேட்குற ஒரு விஷயத்தை தான் டச் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஃபன்னியா, ஒரு பிளாக் காமெடியா, ரொம்ப ஸ்டைலிஷா, நல்ல விஷுவலோட சொல்லியிருக்காரு. அதனால இந்த தப்பு தண்டா டப்புனடா சூப்பர் ஹிட் ஆகும். இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஹீரோ, நீங்கள் சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்க அப்படின்னாரு. நான் அந்த ப்ரொடியூசர் ராஜன் சார் போய் சொன்னேன், சார் நீங்களும் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி நம்ம தான் ஹீரோவாக இருக்குமே, 2 பாட்டு 2 ஃபைட்லாம் தருவாங்கன்னு நினச்சிட்டு நானும் ஒத்துக்கிட்டு உள்ளே போயிட்டேன். ஆனால் டேரக்டர் சொன்னார் இந்த படத்தில் 2 பாட்டு இருக்குது 2 ஃபைட் இருக்குன்ட்டு. படம் பண்ண பிறகு தான் தெரியும் அந்த ஃபைட்டில் அடி வாங்குறது நானாக இருந்தது. அதுவும் அதிக சொல்ல வேண்டாம், அதிக சார் வந்து உண்மையிலே ஒரு சீனப்போ ஃபைட்டை படிச்சிட்டாரு. ஒரு 12th எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு எப்படி நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம பாஸ் ஆகிடுவோன்ட்டு. எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நாங்கள் நிறையா உழைச்சிருக்கிறோம், பாஸ் ஆகிடுவோம். பட் எவ்வளோ மார்க்குன்னு தான் தெரியல, ஃபர்ஸ்ட் ரேங்கா இல்லை செகண்ட் ரேங்கா எவ்வளோன்னு தெரியல. இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட். கண்டிப்பாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து என்னோட ஹீரோ சத்யா சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு பேர் கிடையாது, ஹீரோயின் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கதை சொன்னோடனே ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து கதையை கேட்டுட்டு எனக்கு வந்து இதில்
நான் சொன்னேன் கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ராஜன் சார், சௌமியா மேம். இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து சத்யா சார் வந்து நான் கொஞ்சம் படம் வந்து நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு ஃபண்ட் இல்லை அப்படின்ற டைமில் ப்ளீஸ் சத்யா சாருக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ண டைம். ஏன்னா வந்து இங்கே நிறைய டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து நடுவில் நின்றுருக்கு. இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. எனக்கும் நான் வந்து ஆக்சுவலாக பயந்தேன், என்னோட படமும் நடுவில் நிற்கும் அப்படின்னு பயந்தேன். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக சத்யா சார் வந்து நின்னாரு. சத்யா சார் உங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெறும் நீங்கள் எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொல்கிறாங்க சத்யா சார், அது மட்டும் கிடையாது. அவர் வந்து சப்போர்ட் பண்ணாருன்றனால அந்த ஒரு இது இருக்குது. மெயினாக அவர் வந்து ஹீரோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அட்வான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் வந்து வேலை நடக்கும். பட் நரேன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உடனே வாங்க நம்ம கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்தோம். இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2014 நாங்கள் கம்போஸ் பண்ணி வச்சது. அது ரொம்ப பெரிய கனவு. நெக்ஸ்ட் வந்து கேமராமேன் வினோத் பாரதி, நான் பிரதர் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி, அவர் வந்து சதுரங்க வேட்டை பண்ண டைமில் வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்கில் தான் பிடிச்சி பேசினேன் அவர்கிட்ட. பட் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல், ஏன்னா அந்த சதுரங்க வேட்டை பெரிய ஹிட் அந்த டைமில். ஃபைனலாக எங்களுக்கு வந்து கிளாப் ஒர்க் ப்ரொடக்ஷன் கிடச்சிது, ராஜன் சார் அண்ட் சௌமியா மேம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் இருந்துச்சுங்க. ஃப்ராங்காக சொன்னால் நிறைய ஃப்ரீடம் இருந்தது. இவங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த சாங் வைங்க, இந்த இது வைங்கன்னு எதுவுமே சொல்லலை. ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் கதை சொன்னேன். எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குத்துப்பாட்டு வேணும், பட் அவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணாதான் வியாபாரம் ஆகுன்ற சில வியாபார ரீதிக்காக அதெல்லாம் வைக்க சொல்கிறாங்க. அண்ட் சூதுக்கவும் பீட்சா சதுரங்க வேட்ட மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்கிரிப்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் அதுக்கான ஒரு ட்ரெய்லர் பண்ணிவிட்டு இப்போ வந்து படமாக வந்திருக்கு. தொடர்ந்து முதல் படத்துலேருந்து புதுமுக இயக்குநர்கள் கூடவே ஒர்க் பண்ணுறதை ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். பெரிய ஹிட்டாகும் படம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அந்த ஹிட்டு கூட நம்ம பயணிக்கிறத விட கஷ்டப்படுற இடத்துல சேர்ந்து அது கூட கஷ்டப்பட்டு ஹிட் அடிக்கும் போது அதில் சந்தோஷமே வேறு. அந்த வருஷத்தில் இந்த படமும் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் உறுதியாக இருக்கேன். ப்ரொடியூசர் ரொம்ப சட்டை போட்டுக்க மாதிரி நல்லா வரலாம். அந்த கூட இருக்கார் சார் ஒருத்தவர் பேமெண்ட் பேசுறதுல இந்த வடிவல் சார் காமெடி இருக்கும்ல, சம்பளம் எவ்வளோ பாருங்க 10 ரூபா சார் அப்படின்னா 6 ரூபா உனக்கு என்ன சார், சரி 8 ரூபா சார் 6 ரூபா மறுபடியும் சார் ஏறி வாங்க சார். நான் கடைசிக்கு ஏறி வேலை. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா பேசிட்டு கருப்படியாக பேசிட்டு அடுத்த படம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார். ஏன்னா டப்பிங் போகும்போதே ஃபுல் படத்துக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு, வேறு எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் ஸ்பெஷலாக மாதவன் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன சொன்னால் டீம் ஒர்க் தான் சார். நம்ம ரெகுலராக நான் எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துலையுமே டீம் ஒர்க் தான். அது நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். இந்த படம் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகுங்க. அந்த மாதிரி நான் பாசிட்டிவான எனர்ஜியை இந்த அலுவலகத்தை நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன ஒன்லைன் பிடிச்சிட்டு அழகாக அதை வந்து யதார்த்தம் மீறாமல் ஒரே நேர்கோட்டில் 2 கதை பேரலான கதை ஒரே நேர்கோட்டில் எந்த விதமான தொய்வுமே இல்லாமல் சூப்பரான ஸ்க்ரீன் பிளேல அழகாக டேரக்டர் கொண்டு போயிருக்காரு. இந்த படம் குடும்பத்தோடு போய் ஃபேமிலியாக போய் உட்காந்து படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்காக எந்த விதத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஆடியன்ஸ். எப்போவுமே ஒரு படத்தோட டேரக்டர்கிட்ட ஃபஸ்ட் படம் டேரக்டர் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த தேவை அந்த தேவைன்னு அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எது கேட்டாலும் இல்லை அதுதான் வேணும்னு சொல்லி. ஆனால் ஐயப்பன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் கேட்ட எல்லாமே கொடுத்தாரு அந்த ப்ரொடியூசர் அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல. அதே போல் ஐயப்பன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் நிச்சயமாக ஒரு நிறைய வெற்றி படங்களை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், பிரியங்கா ஹீரோயினை பற்றி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்க தமிழ் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி. அதனால தான் நான் அவங்ககிட்ட அதிக நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. இதே வேறு லாங்குவேஜ்னால் நம்மளுக்கு பேச தெரியாது, அப்படியே உட்காந்துருவோம். படத்தில் தான் அறிமுகம், ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லா பழகிட்டோம். நான் யோகி பாபு ரமேஷ் எல்லாமே எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும், பாலசரவணன், காளி வெங்கட், இன்னைக்கு தியேட்டரில் வரக்கூடிய வந்து பார்க்கும்போது சிரிக்கக்கூடிய காமெடியன்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் தான். முக்கியமாக டைரக்டர்
ஏன்னா உங்களுக்கே தெரியும் கோடம்பாக்கத்தில் எத்தனை பேர் ஸ்கிரிப்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. 2 வருஷமாக ஒரு ப்ரொடியூசரை ட்ராவல் பண்ணி அவர்கிட்டயே படம் பண்ணி இன்றைக்கி முடிச்ச அந்த படத்துக்கோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கி உட்காந்து அவர் எல்லாத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக அது அவரோட ட்ரீமை 80% அவர் சக்ஸஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். 2வது சொன்ன மாதிரி இன்றைக்கி விழாவோட நாயகன் ரகுநந்தன் சார் கண்டிப்பாக எங்கள் படத்தோட பேக் போன்னு அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு உட்காந்து எங்களுக்காக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. ஒவ்வொரு சீனுக்கும் சரி ஒவ்வொரு இதுக்கும் சரி மிக்சிங்கில் உட்காந்துட்டு அவர் புலம்புறாரு, என்ன சார் இவ்வளோ ட்ராக் போட்டு கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு பிரிக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் புலம்புனார். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணார். ரொம்பவே சந்தோஷம் அவருக்கு எனக்கு இந்த படத்தில் கிடைச்சதுக்கு. டைரக்டர் சார் ஐயப்பன் சாருக்கு நான் தேங்க் பண்ணணும் இந்த படத்தில் நான் நடிக்க சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ப்ரொடியூசர் சார், ஏன் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ வளர்ந்து வர தமிழ் நடிகைகள்லாம் வந்து சான்ஸ் கொடுக்கும்போது ஐயப்பன் சார் இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கணும், ஸோ படம் வந்து பிஸ்னஸ் ஆகணும், எனக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போடுங்க அப்படிலாம் வந்து சொல்லலை. பார்த்த உடனே நேம் என்னமா பிரியங்கா, ஓ என் பொண்ணு நேமும் பிரியங்கா தான், என் பொண்ணு மாதிரியே இருக்கேன், ஸோ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக பேசி இந்த படத்தை வந்து அவ்வளோ சூப்பர் ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோஸ்டார் ஜெய். அண்ட் இந்த மூவியில் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. ஒரு நல்ல படம் என்பது ஒரு நல்ல விருந்து படைப்பது போன்றது. விருந்து மிக பிரமாதமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான செலவுகளை முகம் சுளிக்காமல் ஒருவர் ஏற்க வேண்டும். அதுதான் தயாரிப்பாளர் மாதையன் அவர்கள். செலவுகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு விருந்துக்கான பொருட்களை மட்டும் வாங்கிவிட்டால் போதாது, அதில் எதை எந்த அளவு எந்த சுவையோடு சேர்த்தால் விருந்து பிரமாதமாக இருக்கும் என்பதற்காக ஒரு சமையல் கலை நிபுணரை நாம் நியமிப்போம். அதுதான் டைரக்டர் ஐயப்பன் அவர்கள். அவருக்கு கூட உதவிகளை எல்லா உதவிகளையும் செய்வதற்கு பக்கபலமாக நிறைய ஆட்கள் தேவைப்படுவார்கள். அவர்கள் தான் உதவி இயக்குநர்களும் இணை இயக்குநரும் மேனேஜர் ராஜன் போன்றவர்கள். விருந்து சமைத்தாகிவிட்டது, பந்தியிலே அமர்ந்து விட்டார்கள், அவர்களிடத்திலே இன்முகத்தோடு பரிமாறுவதற்கு ஆட்கள் தேவை. அதுதான் இனிகோ பிரபாகரன், யோகி பாபு, ரமேஷ் திலக் போன்ற மக்களுக்கு பிடித்த முகங்களும் பிடிக்க போகும் முகமான செங்குட்டுவன் அவர்களும். எனவே இந்த படம் கண்களுக்கு மட்டுமல்ல உணர்வுகளுக்கும் மிக அருமையான விருந்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உண்மையான லவ்னா நாம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினிஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது முழுக்க சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களை கரெக்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்றைய விழா நாயகன் ரகுநந்தன் சார், அண்ணன் அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா எங்களோட ஒரு 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி நாங்கள் ஜிவி சார் ஸ்டுடியோவில் எப்பயுமே ஒன்றா உட்காந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் அரட்டை அடிக்கும் போதும் என்கிட்ட இந்த எந்த ஊரில் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுன்ற பற்றி தான் கேட்பார். நானும் சொல்லுவேன், அவரும் ஷேர் பண்ணிக்குவோம். பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு பட் நான் டயட்டில் இருக்கேன், எனக்கு சாப்பிட்றது கிடையாது அப்படின்னாரு. சூப்பர் சார். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தீங்க சார், இந்த மாதிரி இந்த கடையில் சாப்பிட்டேன். எஸ் பாலா நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்றது கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் டயட்டில் தான் இருக்கார் சார். நீர்ப்பறவை வந்து இன்றைக்கும் நம்ம சினிமாவில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆல்பம். அது வந்து நம்ம யாராலையும் மாற்ற இல்லைன்னு சொல்ல முடியாது. சுந்தரபாண்டியனும் அதே மாதிரி தான். இன்னைக்கு கேட்டிருப்பீங்க பாட்டு, எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தது. சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. நானும் யோகி பாபு, இனிகோ பிரபாகர் எங்கள் 3 பேரோட காம்பினேஷன் தான் இது ஃபுல்லாகவே. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒரு ஃபன் மொமெண்ட் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஐயப்பன் கொண்டு வந்திருந்தார். எங்களுடைய சின்ன சின்ன இன்புட்ஸும் இருந்தது. அண்ட் கேஜி வெங்கடேஷ் அவர் வந்து எங்களை ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தார். நான் நிறைய நாள்லாம் பார்த்தோன்னா இருக்கிற இடத்துலலாம் வெயில் அச்சு காலி பண்ணோம். அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம மானிட்டர் போய் பார்த்தா நம்ம அழகாக தெரியும், நம்ம ஓகே இவர் நல்லபடியாக பார்த்துப்பார் போலன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தோம். ஐயப்பன் இப்போ பாலா சொன்ன மாதிரி ப்ரொடியூசரோட பையன் பேசவே ரொம்ப எளிமையாக பேசுவார். ஐயப்பன்லாம் பேசியே நான் கேட்டது கிடையாது. பாட்டில் வாங்கிச்சு அப்படின்ட்டு போயிடுவார். என்ன சீன் புரிஞ்சிச்சுல அவ்வளோதான் அப்படின்னு. கிட்ட வந்து ஏதாவது பேசிங்க, யாராவது டைலாக் யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ அவருடைய படம் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு வந்து அவருடைய படம் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்டர் ரகுநந்தன் சார் உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுடைய சொன்ன மாதிரி சுந்தரபாண்டியன் அண்ட் நீர்ப்பறவை என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான ஆல்பம்ஸ் அது எல்லாமே. அண்ட் காளி, பாலசரவணன், நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷ நண்பர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். ஈகோ பிரபாகர், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் செங்குட்டுவான், உங்களுக்கும் இது ஒரு நல்ல படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். பாலா சொன்ன மாதிரி, ரமேஷ் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லேயே பேமெண்ட் வந்துருச்சு சார். நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு ஷூட்டிங்லேயே எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துறாங்க சார். டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வைங்க எப்போவுமே. ஏன்னா டப்பிங்க்கு சில பேரால் வர முடியாது. காசு இருந்துச்சு நான் கண்டிப்பாக வந்து பேசிடுவோம். அதனால் டப்பிங் கொஞ்சம் பிடிச்சி வச்சு கொடுங்க சார். ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் 10,000 வேலைக்கு போகிறப்போ கொஞ்ச நாள் தான் போயிருந்தேன். அப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிட்டு கை காலெலாம் கழுவிட்டு அந்த ஈரம் காயறதுக்குள்ளே காசு கொடுக்கும்போது ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் நடிக்கும்போது ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கப்புறமா வந்து ஐயப்பன் வந்து பாக்கியராஜும் ஐயப்பன் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் கலகலப்பில் குட்டியான்னு ஒரு ரோல் நடித்தேன். அப்போ இருந்து எனக்கு ஐயப்பன் தெரியும். அதுக்கப்புறம் நடுவில் பெருசாக கான்டாக்டில் எல்லாம் நான் படம் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, தன்மை மாறாமல் அப்படியே இருந்தார். இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த உதவி இயக்குனர்ன்ற அங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த பேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்போம். அதே மாதிரி இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்தார். ஸோ அவரோட டெடிக்கேஷன் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெற நினைக்கிறேன். இந்த பிச்சுவா கத்தி இந்த டைட்டில் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான டைட்டிலாக வேணுன்றதுனால இதுக்கு, ஏன்னா முதல்ல நான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அது ஜெய் சொல்லிட்டாரு நான் எவ்வளோ ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த படம் எனக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் ஆகிறதுக்கு காரணமே வந்து சாரோட மிகப்பெரிய நம்பிக்கை தான். எனக்கு நான் எவ்வளோ பேர்கிட்ட பேசலாம், பழகலாம், அதை தாண்டி இந்த படத்தை வந்து ஜெயிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வேறு மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து ஒன்று பண்ணணும் போது ரொம்ப அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அதை தாண்டி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பண்ணணுன்ட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் ஒவ்வொரு டெக்னீஷியனும் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஏன்னா அவர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், இது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், அதுக்காக நீங்கள் கரெக்டாக இதை பண்ணணும்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு டெக்னீஷியனும் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு நான் முதல்ல மியூசிக் டைரக்டர் நமக்கு கண்டிப்பாக பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தேடும்போது ரகுநந்தன் சார் தான் எனக்கு கண்டிப்பாக அதானார். ஏன்னா அவருடைய சுந்தரபாண்டியன், மஞ்சப்பை இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சார்கிட்ட பேசினேன். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நல்ல பாட்டு 4 சாங் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதே மாதிரி கேமராமேன் எனக்கு ரொம்ப அதே மாதிரி தான் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவரும் பேச மாட்டார் அதிகம். கேமராமேன் கேஜி வெங்கடேஷ் சார், அவருக்கு நான் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல அவுட்புட் வந்திருக்கு.